வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் நடத்துகிறாங்க. ரொம்ப மோசமான ஷோ தான். நாளைக்கு சம்மர்ஸ்லாம் நடக்கிறதுனால சரி என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பில் பார்த்தேன். தூக்கம் தாங்க வந்துடுச்சு. சரி அப்படி பார்த்தா தூக்கம் வந்த ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டா போயிருங்க. வேணா எனக்கே விருப்பம் இல்லாமல் தான் நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலர் இருக்கார்ல, அவர் இப்போது சாமி சேனை எதிர்த்து சம்மர் ஸ்லாமில் மோத போகிறாரு. ஒருவேளை இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெற்றாலும் அவங்களுக்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு அதற்கு கிடைக்கும். அதனாலேயே சாமி சேனும் ஃபின் பேலரும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறதுக்காக வரப்போகிறாங்க. முதல்ல ஃபின் பேலர் அவருடைய எமோஷனல் கதை சம்மர் ஸ்லாமில் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டைட்டிலுக்காக மோதி வின் பண்ணியிருப்பார். இப்போ டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மோதுறாரு. இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அவருக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தா அந்த டைம் நிறைய நாட்கள் சாம்பியன் இருந்திருப்பார்ல. அதை பற்றிலாம் பேசும்போது சாமி சேனும் வராரு. சாமி சேன் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொன்னது நிஜம்தான், நானும் நிலைமையில தான் சாம்பியன் ஆனு ஒரே வாரத்தில் டபிள்யூடைய மிகப்பெரிய புஷ்ஷினால் நான் தோற்று போயிட்டேன். ஏன்னா அவங்க தேவையே இல்லாமல் நான் ஒரு ஸ்மாக்டவுன் பிராண்டை சேர்ந்த சாம்பியன் என்னை ராலை போய் டிஃபன் பண்ண வச்சு அதில் தோக்க வச்சாங்க. சிஎம் பாங்குடைய ஹோம் டவுன் அப்படிங்கிற காரணத்தினால அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நடந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே குந்தர் அந்த இடத்துல இவங்க 2 பேருமே அட்டாக் பண்ணுறாரு. ஏன்டா எனக்கு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பார்த்தா உங்கள் 2 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நான் இதை கெடுத்து விடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு குந்தர் இவங்க 2 பேருமே மாறி மாறி அட்டாக் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் 2 பேரையும் தடுத்து நிறுத்துறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் மற்றும் சாமி சேன் 2 பேருமே அடி வாங்கினவங்க கொஞ்சம் தெளிந்து குந்தர் அட்டாக் பண்ணும்போது அப்போவும் குந்தர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கார். குந்தரை எப்படியாவது இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஜெனரல் மேனேஜர் முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துக்கு முன்னாள் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரான நிக்கோடல்ஸ் வராரு. நிக்கோடல்ஸ் குந்தர் கூட சமஸ்லாம மோத போகிறார்ல, அதுக்காக இந்த இடத்துல குந்தரை சரமாரியாக தாக்குறாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்ததுக்கு முயற்சி பண்ணாலும் இவங்க 2 பேருமே இன்னும் கொஞ்சம் உக்கிரமாக சண்டை போடுறாங்க. அப்படியே 2 பேரையும் பிரித்து விடுற மாதிரி இந்த செக்மெண்ட்டை முடிச்சு விட்ருக்கானுங்க. ஆக்சுவலி இது நல்லா தான் இருக்குது. இது மட்டும்தான் இன்றைக்கி ஸ்மாக்டவுன் நல்லா இருக்குது. மற்றபடி எல்லாமே எப்படி நடந்தது அப்படிங்கிறத நானே சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டிஃபி ட்ராட்டர் மற்றும் செல்சி கிரீன் இவங்க 2 பேருமே எதிர்த்து ஜேடிகார்களுடைய சிஷியா பிள்ளைங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க. ஆக்சுவலி அவங்க 2 பேருமே லேடர் மேட்ச்சில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். மேட்ச் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா B-Pharm மற்றும் மிஷின் வெற்றி பெற்றுட்டாங்க. ஒரு உமன்ஸுக்கான லேடர் மேட்ச்சில் கண்டென்டராக இருக்கிற 2 பேரை இவங்க எனக்கு வீழ்த்துறது உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்குது. வீழ்த்தினதுக்கப்புறமா இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஷார்லட் ஃப்ளேர் ஷாக்கிங்காக வராங்க. ஷார்லட் ஃப்ளேரும் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் நடக்கிற இன்டீரியர் உமன் சாம்பியன்ஷிப் லேடர் மேட்ச்சில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஷார்லட் ஃப்ளேர் அந்த இடத்துல வந்த உடனே செல்சி கிரீனும் சரி டிஃபினி ஸ்ட்ராட்டரும் சரி கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து B-Pharm மிஷினை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போது தனியாக தானே இருக்கிறாங்க, அதனால் ஷார்லட்டும் ஜேட்காலும் மாறி மாறி அட்டாக் பண்ணுறாங்க. பவர் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி ஷார்லட் ஃப்ளேர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அடித்து ரிங்கை விட்டு வெளியே அனுப்பி விட்றாங்க. உடனே ஜேட்கார்களுடைய ஷிஷா பிள்ளையும் பார்த்தீங்கன்னா அக்கா இன்றைக்கி வேண்டாங்க்கா பெறவு சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி விட்ற மாதிரி இந்த செகமெண்ட்டை முடிச்சிருக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏக்ஷியம் டீமுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டாமினிக் மிஸ்டரியோ மற்றும் ஜேடி மேக்டோனோ வராரு. 2 பேருமே அவங்க க்ரூசர்வெயிட் டிவிஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது க்ரூசர்வெயிட் சாம்பியனாக தற்போதைக்கு ரே ஃபீனிக்ஸ் தான் இருக்கார். இந்த சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை ஜேடி கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. இன்றைக்கி நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, ஜேடிக்கும் ரே ஃபீனிக்ஸுக்கும் க்ரூசர்வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஐயா ரே ஃபீனிக்ஸு WWE சேர்ந்தவனே WWE டைட்டிலை டிஃபெண்ட் பண்ண மாட்டேக்கான். ஆனால் நீ கிட்டத்தட்ட சாம்பியன் ஆகி 2 மாதத்தில் 7வது முறையாக ஸ்மாக்டவுனில் உன்னோட டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுறியா? உண்மையிலேயே நீ தான் ஒரு நல்ல சாம்பியன். அப்புறமா பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரோமோ, டாமா டாங்கா மற்றும் டாலா டாங்கா அவங்களுக்கு ஏற்பட்ட அநீதியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேரும் WWEல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோலை ஓட்டி தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் சோலோ சிக்காவுடைய தவறான புரிதல் சோலோ சிக்காவை இவங்க விட்டுட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இப்போ தனிமரமாக இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ரெஸ்லிங் கோலை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜில் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதை ஒரு ப்ரொமோவாக தான் போட்டு காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெருசு வராரு. யாருப்பா இது? அட்ட நம்ம ஹாக்கு ஜாக்கி ஜெனில் வராருல அந்த ஹாக்கும் இல்லை, இது டாமா டாங்கா டாலா டாங்காவோடைய அப்பாங்க.
நம்ம ஜேக்கப் ஹார்ட் கூட ஒரு ஃபினிஷர் போடுவார் தெரியுமா, டெத் கிரீப்பு, அதோடைய ஒரிஜினல் சொந்தக்காரரே இவர் தாங்க அந்த ஆக்கு. இவங்க 2 பேருடைய அப்பன். இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டார். இதுக்கப்புறமா நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பரு. பிளட் லைனை சேர்ந்து அடுத்த ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா டபிள்யூபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வராரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டவர் இப்போ கம்பை ஊனிக்கிட்டு நடக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. எதுக்காக? தான் பையங்க ரெஸ்லிங் கெரியரில் ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்கள வழி நடத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. நல்ல விஷயம். அதுக்கப்புறமா அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பார்க்கலாம். ட்ரூத் மற்றும் டேமியன் ப்ரீஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேர் தான் டாக் டீம் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ட்ரூத்து நீ வரும்போதே சீஸ் பாலாக தாங்க வராரு. மண்டியில் பாருங்கள், சீஸ் பாலை கவுத்து போட்டுட்டு வராரு. ட்ரூத்தும் டேமியன் ப்ரீஸும் சாம்பியனாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது. ரேஜிங் நல்லா இருக்குது. ஆக்சுவலி இது டைட்டில் வெஸ் டைட்டில் மேட்ச் தான் நடக்குது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டைட்டில் மேட்ச்னு சொன்னாங்க. இன்றைக்கி டைட்டில் வெஸ் டைட்டில்னு சொல்கிறாங்க. ஒரு மேட்சை கூட டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல மாட்டுக்காங்க. இது டைட்டில் ஃபார் டைட்டில் மேட்ச்னே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா வெறும் டபிள்யூபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தா ட்ரிபிள்யூட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பும் சேர்ந்து டிஃபன் ஆகுது. இந்த மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல டாலா டாங்கா 2 பேரும் சேர்ந்து வார்ட் ரைடர்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி அட்டாக் பண்ணாலே டிஸ்குவாலிஃபைல இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வார்ட் ரைடர்ஸ் தான் வெற்றி பெற்றாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே சேர்ந்து வார்ட் ரைடர்ஸ் மட்டும் இல்லை, ட்ரூத், டேமியன் ப்ரீஸ் எல்லாருமே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. பிகாஸ் இவங்களுக்கு இப்போ டாக் டீம் சாம்பியன்ஷிப் வேணும். அது ஒரு டைட்டில் வேலை, 2 டைட்டிலும் வேணும். AAA டைட்டில் வேணும், டபிள்யூ டாக் டீம் டைட்டில் வேணும். இவங்க வழி நடத்துறது வேறு யாருமே இல்லை, நம்ம ஆக்கு தான். ஆக்கு குச்சியை நோட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. இவர் சொல்லு பேச்சை கேட்டு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப் அண்ட் AAA டாக் டீம் சாம்பியன்ஷிப், இந்த 2 டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையுமே பார்த்தீங்கன்னா டாலா டாங்கா அப்படியே ஃபேன்ஸ் மத்தியில் தூக்கி காட்ட இந்த செக்மெண்ட்டை முடிச்சிருக்கிறாங்க. சரி, கூடிய சீக்கிரம் இவங்க இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டிலுக்காக வான் பண்ணலை. டபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப் அண்ட் AAA டாக் டீம் சாம்பியன்ஷிப் ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் போவோம். அப்படியே சிஎம் பாங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. சிஎம் பாங் கோடி ரோட்ஸை எதிர்த்து மோத போகிறாரு. அதுக்கப்புறமா ஆஃப்டர் யார் சாமி ஜெயினா ஃபின் பேலரான்னு தெரில. இப்போது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ட்ரிக் வில்லியம்ஸ் வராரு. அதாவது அவருக்கு பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு வேணுமா. நம்ம சிஎம் பாங் சொல்கிறாரு, எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீ டபுள் சாம்பியன்ஷிப்போட இந்த இடத்துல அப்படி போகணும்னு ஆசைப்படுற, அதுவும் எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ இந்த டைட்டில் என்கிட்ட இருக்குது, இப்போதைக்கு உன்னால் மோத முடியாது. ட்ரிக் உனக்கு முன்னாடி எக்கச்சக்க பேர் வந்து டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் வீழ்த்திட்டு தான் நான் உன்னை வீழ்த்த வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சிஎம் பாங்குக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது. ஏன்னா எல்லாரையும் வீழ்த்திட்டு உன்னை வீழ்த்த வருவேன்னு சொல்கிறாருல, அந்த வகையில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ட்ரிக் வில்லியம்ஸோட டைம். ட்ரிக் வில்லியம்ஸ் தன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா பேரன் கார்பனை எதிர்த்து மோதுகிறார். அதுக்காக பேரன் கார்பனை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காரு. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா பேரன் கார்பன் ட்ரிக் வில்லியம்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பார். அதன் மூலியமாக போன வாரமே யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேரன் கார்பன் தான் இழந்த பழைய நிலைமையை மீண்டும் கொண்டு வர போகிறேன், என் மனசுக்குள்ளே நிறைய பெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக நல்லாவே பேசினார். பட் நான் ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமோட ரிசல்ட்டை நான் இப்போவே சொல்கிறேன், உன்னுடைய எண்ட் ஆஃப் டேலாம் என்கிட்ட பழிக்காது, நான் உன்னை வீழ்த்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பேரன் கார்பனுடைய எண்ட் ஆஃப் டே ஃபினிஷரை ட்ரூ மாக்கின்டர் மட்டும் தான் டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா கிக் அவுட் பண்ணியிருக்காரு. மற்றபடி இது வரைக்கும் யாருமே கிக் அவுட் பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட ஃபினிஷரை ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து தாங்குவாரா அப்படிங்கிறத நம்ம சம்மர் ஸ்லாம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். அதுக்கப்புறமா ரே ஃபினிக்ஸ் வந்து தன்னுடைய க்ரூசர்வெயிட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணதுக்காக வந்திருக்காரு. டபிள்யூபிள்யூ எத்தனையோ க்ரூசர்வெயிட் சாம்பியன்ஷிப் அழிந்து போனாலும் AAA நிலச்சி நிற்கிறது நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி அவர் ஜேடி மேக்டோனை எதிர்த்து தான் மோத போகிறாரு. ஆக்சுவலி ஜேடிக்குள்ளே எப்படிப்பட்ட திறமை இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த மேட்சை பார்த்தா தாங்க தெரியுது. ஜேடி ஒரு க்ரூசர்வெயிட் ரெஸ்லர், இதுக்கு முன்னாடி க்ரூசர்வெயிட் டிவிஷன் சாம்பியனெல்லாம் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட அவர் இன்றைக்கி மேட்சை பறண்டு விட்டார். ஆக்சுவலி இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் AAA வச்சுக்கலாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஹை ஃப்ளே மூவ்ஸ் எல்லாம் பறந்து அடிப்பார். டாமினிக் மிஸ்டரியோ இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக ஆகிறாரு. அப்போ ரெஃப்ரி இதை பார்த்துக்கிட்டு இவர் அந்த ரிங்கை விட்டு போக சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு திடீர்னு தேனாசன் வராரு. தேனாசன் வந்து இவர் கிராஷ்னு சொல்லும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியோ அவர் அட்டாக் பண்ணுறாரு. அப்போ அந்த மினி தேனாசன் இருக்காங்கல்ல, குட்டி குஞ்சானுங்க, அவனுங்க எல்லாருமே சேர்ந்து டாமினிக் மிஸ்டரியை சுற்றி போட்டு அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜேடி இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற நிலைமை தான். இந்த தானவசனோட நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரா, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதில் தோற்று போயிட்டார். உண்மையிலேயே ஒரு தரமான மேட்ச்சு. க்ரூசர்வெயிட் டிவிஷனில் இதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. என்ன டபிள்யூவில் இந்த டைட்டில் இல்லை அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் லெஜெண்டோடைய டைம். டபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்டீரியமுக்காக உமன் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க.
ரியா ரிப்ளே வர வரைக்கும் ஒரு உமன் சாம்பியன் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ரியா ரிப்ளே தான் ஸ்டில் உமன் சாம்பியன், அவங்க வர வரைக்கும் ஒரு உமன் சாம்பியன் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக இன்றைக்கி ஜூலியாவை எதிர்த்து மோத போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் ஆரம்பித்த சில வினாடிகளே முடிஞ்சிருச்சு. சில வினாடிகளே பார்த்தீங்கன்னா ஜூலியாவை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் லாஸ்ட் லெஜண்ட் வெற்றி பெற்றுட்டாங்க. மெயின் ஈவெண்ட்டாக பங்குக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஃபேஸ் ஆஃப் என்னால் முடியலை சாமி. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் நல்லா இருந்தாலும் 2 பேருமே ஃபேஸாக வச்சு WWE பார்த்தீங்கன்னா நொட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ரோமன் பங்கு 2 பேரும் பேசினது ஓகே, ரோமன் ரெயின்ஸும் செத்ரோன்ஸும் பேசினது ஓகே, ரோமன் கோடி பேசினது ஓகே, பங்கும் கோடி ரோட்ஸும் பேசினது ஏன் இவ்வளோ போர் அடிக்குன்னு தெரில. தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. தயவு செஞ்சு கோடி ரோட்ஸை ரா பிராண்டுக்கு அனுப்பிடுங்க, ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாம் புளிச்சு போன ஸ்டோரியாக இருக்குது. இதுவே ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியாக இருந்தாலும் ஸ்மாக்டவுனில் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் அதிகமாகி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கார்டு அப்புறம் WWE ட்ரைனிங் போட்டிருக்கேன் எல்லாமே போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டு நிறுத்துற மாதிரி காட்டி இன்றைக்கி நான் ஸ்மாக்டவுனை முடிச்சிருக்காங்க. SummerSlamக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஸ்மாக்டவுனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இந்த வாரம் ஸ்மாக்டவுன் பார்த்து யாரெல்லாம் உசுரோடு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. யாருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு 108 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்கண்ணா.